எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர், அந்த பரிசுத்தத்திற்கு அளவு இல்லை. இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் எவ்வாறு அளவில்லையோ அதே போல தேவனுடைய பரிசுத்தத்திற்கு அது நித்தியமான எல்லையில்லாத அளவிற்கு அவர் அவ்வளவு பரிசுத்தமான கடவுள். உசியா ராஜாவா இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நிற்க முடியவில்லை. முதலாவது மனிதன் ஆதாம் ஏவாளாக இருந்தாலும் தேவனுடைய பரிசுத்த தன்மைக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அவருடைய பரிசுத்த தன்மை நோவா காலத்தில் முழு உலகத்தையும் அழித்து போட்டது. மிக உயர்ந்த மலைகளுக்கும் மேலாக 15 அடி முழ தண்ணீர் நின்று கொண்டிருந்தது. எதை அது காண்பிக்கிறது என்றால் கடவுளுடைய பரிசுத்தமும் அவருடைய நீதியும் அவருடைய கோபமும் எந்த அளவுக்கு பெரியது. சோதோம் குமார பட்டணத்தை பார்க்கும் பொழுது கந்தகத்தினாலும் அக்கினியினாலும் சோதோம் குமார பட்டணத்தை தேவன் முழுமையாக சாம்பலாக்கினார். காரணம் விபச்சாரமும் வேசித்தனமும் ஓரின சேர்க்கையும் சோதோம் குமார பட்டணத்தை பெருகி காணப்பட்டபடியினாலே கடவுள் தனது பரிசுத்தமும் நீதியும் உள்ள கோபத்தை செலுத்தி முழு பட்டணத்தையும் அழித்து சாம்பலாக்கி போட்டார். தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்கள் இன்னும் ஆழமாய் பார்க்க வேண்டும் என்றால் நோவா வெள்ளத்தை விட சோதோம் குமோரா பட்டணத்தின் பயங்கரத்தை விட இன்னொரு இடத்தில் தேவனுடைய பரிசுத்தம் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கல்வாரி சிலுவை மரணம். தம் சொந்த குமார் என்று பாராமல் நிர்வாணப்படுத்தி சிலுவையிலே நொறுக்கப்பட்டு சதைகள் கிழிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி அவர் மரித்தார் என்றால் காரணம் கர்த்தர் அவர் நொறுக்க சித்தமானார். ஏன்? அவர் பரிசுத்தர். அவருடைய பார்வையில் அவரை தவிர அனைத்தும் அசுத்தமானவைகள். யோபு 15:15 சொல்கிறது, வானாதி வானங்களும் உடைய பார்வைக்கு அசுத்தமானவைகளாக இருக்கிறது. அனைத்து பாவங்களும் அவருக்கு முன்பாக அருவருப்பானவைகள். அதில் சிறிய பாவமும் பெரிய பாவம் எந்த வித்தியாசமும் இல்லை. கடவுள் ஒரு கொலை செய்வதை எந்த அளவுக்கு அவர் பார்க்கிறாரோ, ஒரு விபச்சாரத்தை எந்த அளவுக்கு அவர் பார்க்கிறாரோ, அதே போல பொய் பேசுவதையும் கெட்ட வார்த்தை பேசுவதையும் அவர் பார்க்கிறார். அனைத்து பாவங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. தேவன் பாவத்தை மிக அருவருப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தத்தின் எல்லையில்லா நித்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் செய்கிற ஒரு பாவம், நாம் ஒருத்தரே முழு நரகத்தையும் அனுபவிக்க ஒரு பாவம் போதுமான. கணக்கிட்டு பாருங்கள், சிறு வயது முதல் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பாவத்தை துணிகரமாக செய்திருக்கு. ஒரு பாவமே தேவனுடைய முழுமையான கோபத்தை பெற்றுக்கொள்ள போதுமானதாக இருக்கையில் நமது லட்சக்கணக்கான பாவ மூட்டைகளுக்கு சேர்த்து கடவுள் நியாய தீர்ப்பை கொடுத்தார் என்றார் நாம் ஒரு நரகத்தை அல்ல, பல கோடி நரகத்தை நாம் ஒருவராகவே அனுபவிக்க நாம் தகுதியானவர்.